குருவே சரணம். நிறைய பேர் நான் தொழில் செய்கிறேங்கய்யா, அந்த தொழிலில் நிறைய லாபம் வருது. ஆனால் அந்த லாபத்தை கொண்டு போய் என்னால் சேர்க்க முடியல, அசட்டாக மாற்ற முடியல, செலவாயிடுதுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி ஜாதகம் பார்க்க வந்து ஒருத்தர் இது ஒரு பெரிய புலம்புலவர். அதனால தான் இந்த வீடியோ. தொழில் செஞ்சு வருமானம் வர்றதுங்கிறது வந்து கர்மஸ்தானம். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 10ஆம் பாவம், சந்திரன் என்ற இடத்துலேருந்து 10ஆம் பாவம், சூரியன் என்ற இடத்துலேருந்து 10ஆம் பாவம். இந்த மூன்றின் அடிப்படையில் தான் நீங்கள் தொழில் செய்வீங்க. அப்போ லாபம்ங்கிறது லக்னத்திலேருந்து 11ஆம் பாவம் 100% லாபம், ராசியிலேருந்து 11ஆம் பாவம் 50% கணக்கிடும், சூரியன்லேருந்து 11ஆம் பாவம் 50% கணக்கிடணும். அப்போ அந்த லாபஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது, அந்த லாபஸ்தானத்துக்கு சனியின் பார்வை இருக்கிறதா, செவ்வாயின் பார்வை இருக்கிறதா, குருவின் பார்வை இருக்கிறதா, அல்லது மாந்தி இருக்கிறதா, அல்லது மாந்தியின் பார்வை இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்போ இதில் எந்த மைனஸ் இருக்குதோ அதை நம்ம சரி பண்ணிக்கிறப்ப நாம் தொழிலில் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை வீண் விரயங்கள் இல்லாமல் லாபமாக மாற்றி விட்டு கொண்டு போயிடலாம், அசட்டாக மாற்றிக்கலாம். இதுதான் அதுக்கான வழி. அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 10ஆம் பாவத்தையும் பார்க்கணும், 11ஆம் பாவத்தையும் பார்க்கணும், 9ஆம் பாவத்தையும் பார்க்கணும். அதுதான் 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானம். அப்போ ராசியிலிருந்து 10ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை பார்க்கணும், சூரியன் என்ற இடத்துலேருந்து 10ஆம் பாவம் 11ஆம் இடத்தை பார்க்கணும். இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் லாபம் ஈட்டுவதற்கான வழிமுறைகளை கண்டுபிடித்து விடலாம். முயற்சி செய்து வாருங்கள். அருகில் உள்ள ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். வெற்றி நிச்சயம்.